கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அமேசான் ஃபெஸ்டிவல் ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு. ரீசெண்டா நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரீசெண்டா அமேசான்ல நான் வந்து Honor 200 போன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டேமேஜோட டெலிவரி ஆயிருந்தது. அதனால நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அண்ட் இது எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்றதான் இந்த வீடியோக்குள்ள நான் சொல்ல போறேன். Honor 200 போன் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஆர்டர் பண்ணும் போதே நான் வந்துட்டு இதுக்கு எத்தனை நாள் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்றத நான் வந்து செக் பண்ணிட்டேன். 7 days சர்வீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பட் வழக்கமான எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணது இல்லை. பட் இந்த போன் வந்து எனக்கு டெலிவரி ஆகி நான் அன்பாக்ஸ் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டா அந்த கேமராக்கு பின்னாடி வந்து டேமேஜா எனக்கு வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து வித்தின் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில இருக்குன்னு சொல்றதுக்காக நான் ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வெஸ்ட் அமேசான் ஆப்ல வந்து ரைஸ் பண்ணேங்க. ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட டெக்னீஷியன் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு இதுக்கான கண்டிஷன் என்ன, இது வந்து ரிட்டர்ன் பண்ணலாமா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா, இல்ல ரீஃபண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 days வெயிட் பண்ணேன். எனக்கு டெக்னீஷியன் சைட்ல இருந்து எந்த காலும் வரல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் டைரக்டா ஆப்லயே வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். கால் பண்ணதும் என்னோட கன்சர்னை ஃபுல்லாவே நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ணும் போதே நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓப்பன் பண்ணும்போது டேமேஜா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. தென் அவங்க என்னை வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு இமெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி வந்து நான் ஷேர் பண்றேன். எனக்கு போன் எங்க டேமேஜ் ஆயிருக்கோ அதை ஃபுல்லா வந்து ஒரு போட்டோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே வந்து ஒரு பேப்பர்ல உங்க பேரு, அன்னைக்கு டேட்டு, எந்த டேட்டோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி அதையுமே ஒரு போட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரி அவங்க அனுப்பின மெயிலுக்கு நான் ரிட்டர்ன் மெயிலா இந்த 2 இமேஜஸை வந்து அட்டாச் பண்ணி அனுப்புனேன். அவங்களும் வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே, இது டேமேஜா தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஒன்லி ரிட்டர்னபிள் ஆப்ஷன் தான் இருக்கு. உங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நீங்க ரீஃபண்ட் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், டேமேஜ் பண்ண வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 4 working daysக்குள்ள வந்து உங்க போனை பிக்கப் பண்ணுவாங்க, ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 working days வந்து வெயிட் பண்ணேன். சொன்ன மாதிரி அவங்க எந்த டேட்ல சொன்னாங்களோ அந்த டேட்ல வந்துட்டு போனை வந்து பிக் பண்ணிட்டாங்க. பிக் பண்ண நெக்ஸ்ட் டேலே எனக்கு வந்துட்டு அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆயிருச்சு. பட் 10 to 12 days பிசினஸ் டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு வித்தின் டேட்லேயே வந்துருச்சு. இன்கேஸ் நீங்க அமேசான்ல போன் ஆர்டர் பண்ணி பிசிக்கல் டேமேஜா வந்துச்சு அப்படின்னா நான் ஃபாலோ பண்ண இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த டேமேஜ்னால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் செப்டம்பர் 12 அன்னைக்கு ஆர்டர் பண்ணும்போது இதே ஃபோன் 32,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க. இப்போது டேமேஜ் ஆனால் ரிட்டர்ன் போட்டு இப்போது இந்த அமேசான் ஃபெஸ்டிவலில் வாங்கும்போது 7,000 ரூபா கம்மி 25,000 ரூபாய்க்கு சேம் அதே வேரியன்ட் 256 GB Honor 200 பிளாக் வேரியண்ட்டில் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதனால் எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு. 7,000 கம்மியாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 days தான் ஆகுது இந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி டேட்டில் நான் வந்து வாங்கினேன். அப்போது வாங்கினதுக்கும் இப்போ வாங்கினதுக்கும் 7,000 கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு நல்லது தான் நடந்திருக்குன்னு சொல்லுவேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும்.